ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஒஸ்கோட்டாக்கு தான் வந்திருக்கோம். ஒஸ்கோட்டாவில் 2 கடை ஃபேமஸ், அதுவும் சண்டே டைமில் வேறு லெவல் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரியாணி கொடுக்குறாங்க அப்படின்னா, மிட் நைட் பிரியாணி கொடுக்குறாங்கன்னா அதோட ஃபேமஸ்ஸு. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி தம் பிரியாணி அண்ட் ஆனந்த் தம் பிரியாணி. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி தம் பிரியாணி. இதுதான் ஃபஸ்ட்டு மிட் நைட் பிரியாணி கண்டுபிடிச்ச கடை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படி பார்க்கலாம் தான் வந்தோம். மிட் நைட் பிரியாணி வேறு கொஞ்சம் அளவாக சாப்பிட்லான்னு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ குவான்டிட்டியோடு கொடுத்தனால கட்டுப்படுத்தவே முடியல. அவ்வளோ ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் போனது 2:30 மணி, 2 மணிக்கு கடை ஓப்பன் அப்படின்னு சொன்னாங்க. 2:30 மணிக்கு அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் அந்த டைமிங் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு டைமிங் வந்து 10 o'clock அப்படின்னு சொல்லியிருப்பாங்க க்ளோசிங் டைம். ஆனால் அந்த ரஷ்ஷுக்கு 7 o'clockலாம் க்ளோஸ் ஆகிடும் நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த டைமிங் பார்த்துப்போங்க. அங்கே சுட சுட மட்டன் பிரியாணி மட்டும் தான் கிடைக்கும். பார்க்கிங் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரோட் சைடு தான் நிறுத்துறாங்க. இதோட ஒரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங்க்கு இடம் பார்த்ததுனால நிறைய பேர் கேப்லலாம் வந்து இறங்கி இந்த பிரியாணி சாப்பிட்டு போகிறாங்க. அப்போ இந்த பிரியாணி எவ்வளோ ஒர்த்துன்னு மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்க. நான் ரேஷன் கார்டில் தான் இவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கேன். ஆனால் முதல் முறையாக பிரியாணிக்கு லைன் கட்டி வாங்கினது, அதுவும் 2:30 மணிக்கு வாங்கினதை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். இது மாதிரி நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் 2:30 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த 2:30 மணிக்கு சாப்பிட்ற பிரியாணி ஒர்த்தபிளான பிரியாணி. இது மார்னிங் கொடுத்தா நல்லாவே இருக்கும். ஆனால் 2:30 மணிக்கு கொடுக்கறனால இது ஒரு பெரிய ஐப்பே இருக்குது. பில் கவுண்டரை பற்றி பார்க்கலாம். பில் கவுண்டரில் வந்து பிரியாணியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 280. நீங்கள் அந்த 280 டோக்கன் கொடுத்துட்டு பிறகு அந்த டோக்கனை நீங்கள் வந்து பிளேட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை பார்சலாகவும் வாங்கிக்கலாம். பிரியாணி கடையில் நீங்கள் பவுன்சர் பார்த்துருப்பீங்களா? இந்த கடையில் நிற்கிறாங்க பவுன்சர். டிக்கெட் கவுண்டர் அண்ட் பிரியாணி வாங்குற இடத்துலலாம் நிற்கிறாங்க. அதனால எவ்வளோ ரஷ் வந்தாலும் ப்ராப்பராக நீட்டாக போகிறாங்க. சாப்பிட்றதுக்கு இடம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே 2 ஷெட் இருக்குது. சப்போஸ் 2 ஷெட் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் சைடு வந்து சாப்பிடலாம். எங்களுக்கும் இடம் பத்தல, அதனால் நாங்களும் ரோட் சைடு வந்து தான் சாப்பிட்டோம். இந்த கடை வீக்லி டியூஸ்டே, ஃப்ரைடே, சண்டே மட்டும் தான் ஓப்பன். நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க இல்லைனா பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கடையை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்தபுளான பிளேஸ் 2:30 மணிக்கு. அப்படி லொக்கேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த கடைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை நண்பா.